ஒரு பரீட்சை நடக்குது, போர்டு எக்ஸாம் நடக்குது. 10th போர்டு எக்ஸாமு. அந்த போர்டு எக்ஸாம் முடிச்சு அந்த எழுதிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பையன் வெளியே வரான். வெளியே வந்தோடனே அவன்கிட்ட கேட்குறேன், ஏய் எக்ஸாம் எப்படிடா இருந்துச்சு, பரீட்சை எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நீங்கள் ஒன்று ஃபாதர், அவ்வளோ டஃப் ஃபாதர், இப்படி நாங்கள் இந்த பரீட்சை சந்திச்சதே கிடையாது, எவ்வளோ டஃப்பாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இதில் எவனாவது ஒருத்தன் கூட பாஸ் ஆகும்னு நம்பிக்கை இல்லை எனக்கு, அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. சரி, அடுத்துக்கு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு வேற ஒருத்தன் வெளியே வரான். ஏய் பரீட்சை எப்படிடா இருந்துச்சு? ஃபாதர் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இதை விட ஈஸியான பரீட்சை நான் பார்த்தே இல்லை ஃபாதர், அவ்வளோ ஈஸி, அவ்வளோ எளிதாக இருந்துச்சு, இது எல்லாமே 90-98 வாங்கிடுவாங்க போல இருக்கு ஃபாதர். கேள்வி பேப்பர் ஒன்று தான், ஒரே பரீட்சை தான், ஒருத்தர் ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிறான், ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறான், என்ன நடந்துச்சு? இவன் டஃப்பாக இருக்குன்னு சொன்னவன் இது என்ன பரீட்சைன்னு அதெல்லாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு அவன் வந்துட்டு எழுதிட்டான். அவன் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, ஒரு 10th அவன் கஷ்டப்பட்டு படித்து அவன் விடல. இந்த பரீட்சையில் நான் நிறைய மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ஏம் போனே இரவும் பகலாக இருந்து கஷ்டப்பட்டு படித்து அவன் எழுதுனான். பார்த்தா இவன் ஊரை சுற்றிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு என்னத்த பரீட்சை இப்படி டஃப்பாக இருக்குது, ஏன் இப்படி கொடுக்குறாங்க, அவங்க எங்களுக்கு தெரியாதா, ஒரு அக்கறை இல்லை, டஃப் முடியல. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை தாங்க முடியான்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் நம்ம தாங்க முடியும்? ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன்னை இந்த உன்னுடைய வலிமைக்கு மேலே நான் சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. கடவுள் பொய் சொல்பவர் அல்ல, கடவுள் எப்பவுமே உண்மை உள்ளவர்.